திருச்சி திருவெரும்பூர் அருகே அரசு கலைக்கல்லூரியில் சரியாக வகுப்புக்கு வராத பேராசிரியரை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துவாக்குடி அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஃபாத்திமா என்பவர் வகுப்புகளுக்கு வருவதில்லை, பாடம் எடுப்பதில்லை என பலமுறை புகார் அளித்தும் கல்லூரி முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வைரவளவன் தலைமையில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலையின் நடுவே பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை உடனடியாக சரி செய்து தர பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்துப்பேட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட களப்பால் மூலக்கடை பகுதியில் சாலையின் நடுவே மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி பகுதியில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தினம்தோறும் அச்சத்துடன் வந்து அந்த பகுதியை கடந்து செல்கின்றன. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினரிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் சேதமடைந்த மின்கம்பத்தை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் நள்ளிரவில் ஆள் இல்லாத வீட்டிற்குள் புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோட்டாறு ரஹ்மத் கார்டன் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சலீம் மஸ்கட்டில் உள்ள தனது மகள் வீட்டில் இருந்தவாறு தனது வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை செல்போனில் பார்த்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் 2 பேர் தனது வீட்டிற்குள் நுழைவதை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினரை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். இதையடுத்து அவர்கள் வீட்டு முன் சென்று திருடன் திருடன் என கூச்சலிட்டதும் பின்பக்க கதவு வழியாக இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து தப்பிச் சென்ற நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த முத்து மற்றும் பனகுடியைச் சேர்ந்த வெட்டுப்பெருமாள் என்ற கிச்சி ஆகிய இருவரையும் நெல்லையில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரே நாளில் பல்வேறு பகுதிகளில் 5 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் ஸ்ரீரங்கம் கீழச்சித்தரை வீதியில் பகுதியில் உள்ள உணவகம், பாத்திரக்கடை மற்றும் மூலத்தோப்பு லட்சுமி நகர் பகுதியில் உள்ள மளிகை கடை, கலைவான தெருவில் உள்ள சலூன் கடை மற்றும் மாம்பழச்சாலையில் உள்ள ஒரு கடையிலும் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. முதல்கட்ட போலீஸ் விசாரணையில் ஒரே கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 2 இருசக்கர வாகனத்தில் வந்து குள்ளா அணிந்து கொண்டு கொள்ளையடித்தது தெரியவந்தது. பொதுமக்களிடையே இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு 23,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெங்களூருவில் தொடங்கி ஹோசூர் வழியாக புதிய வட்ட ரயில் பாதை அமைக்க உள்ளதாக வந்த தகவலால் ஹோசூர் பகுதி விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து ஹோசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மற்றும் பிரதிநிதிகள் முறையிட்ட நிலையில் இது பற்றி தெளிவுபடுத்துவதாக விவசாயிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் ஹோசூர் அருகே உள்ள பாகலூரில் நடைபெற்றது. அப்போது இந்த புதிய ரயில் திட்டம் தொடர்பான எந்த தகவலும் அறிவிக்கையும் மாநில அரசுக்கோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திற்கோ இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. உதகை அருகே பொக்காபுரம் நெடுஞ்சாலையில் பட்டப்பகலில் ஊர்ந்து சென்ற மலைப்பாம்பை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். 12 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு அடிக்கடி இரவு நேரங்களில் மசனகுடி மாவனல்லா நெடுஞ்சாலை மற்றும் மசனகுடி பொக்காபுரம் நெடுஞ்சாலையை கடந்து செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். ஆனால் பட்டப்பகலில் பொக்காபுரம் நெடுஞ்சாலை ஓரத்திற்கு வந்த மலைப்பாம்பு சாலை ஓரத்திலேயே படுத்துக் கொண்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் பாம்பு பிடி நிபுணரை வரவழைத்து பாம்பை பத்திரமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள வில்லவராயன் குளம் கண்மாயில் 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு மீட்கப்பட்டுள்ளது. கண்மாய் அருகே உள்ள வத்திராயிருப்பு சேர்வராயன் கோயில் தெரு குடியிருப்பு பகுதியில் கண்மாயில் கிடந்த கொசு வலையில் மலைப்பாம்பு சிக்கியிருப்பதைக் கண்டு மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வலையில் சிக்கியிருந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்தநாள் மற்றும் வீரமங்கை வேலுநாச்சியாரின் 295வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஆதிக்கத்திற்கு அடிபணியும் பேச்சுக்கே இடமில்லை என தாய்நாட்டின் விடுதலைக்காக வெகுண்டெழுந்த தீரச்சுடர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கை வேலுநாச்சியார் ஆகியோரின் புகழ் வாழ்க என பதிவிட்டுள்ளார். சென்னை IIT வளாகத்தில் உள்ள தொழில்நுட்ப அரங்குகள், துறை சார்ந்த ஆய்வு மையங்கள் உள்ளிட்டவற்றை ஏராளமான பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான சென்னை IITயின் செயல்பாடுகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அனைவருக்கும் சென்னை IIT என்ற பெயரில் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் IITக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதன்படி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பேருந்துகள் மூலம் IITக்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் IIT வளாகத்தில் உள்ள அரங்கில் IITயின் கண்டுபிடிப்புகள், IITயில் உள்ள படிப்புகள், IITயில் படிக்க மாணவர்கள் தயாராவது எப்படி என்பன உள்ளிட்ட விவரங்கள்
மாணவர்கள் பார்வையிட்டனர். மேலும் சென்னை ஐஐடியில் இயங்கி வரும் 4 தேசிய ஆராய்ச்சி மையங்கள், 11 ஆராய்ச்சி நிறுவனங்கள், 15 புதிய கண்டுபிடிப்புகளுக்கான 15 மையங்கள் என ஆராய்ச்சி திட்டப் பணிகளை எடுத்துரைக்கும் 90க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப அரங்குகளையும் மாணவர்கள் பார்வையிட்டனர். அப்போது துறை சார்ந்த ஒவ்வொரு ஆய்வுக்கூடங்களின் விளக்கம் மற்றும் அதன் செயல்பாடுகளையும் மாணவர்கள் கேட்டறிந்தனர். இங்கே வந்தது பிறகு ஐஐடினா என்ன, இங்கே படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸு, இங்கே மெஷினரிஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுது. அட்வான்ஸ்டாக நிறைய டெக்னிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வரும்போது ஹையர் எஜுகேஷன்ஸ் பற்றி எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இங்கே நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவும் இல்லாதப்போ இங்கே பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும், ஏன்னா அதை பற்றிலாம் நல்லா டெவலப்மெண்ட் இருக்குன்னு எங்களுக்கு சொன்னாங்க. இதை பற்றிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் எங்களுக்கு நல்லா கிடைக்குது.